வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நண்பர்களே, எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்கும். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்தார். வாழ்க வளமுடன். வாழ்க. உங்களுக்கு நாளை பௌர்ணமி தினம். அந்த பௌர்ணமி தினத்திலே நாம ஒரு மிக முக்கியமான தியானமாகிய 9 மைய தியானத்தினுடைய தீட்சையை பெற இருக்கிறோம். நான் அது எப்ப கொடுக்கறதுங்கிறத சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அது நாளைக்கு தான் திட்டமிட்டு இருக்கிறோம். நாளைக்கு நம்முடைய வகுப்பு இல்லாத நாளாக இருந்தாலும் நாளை பௌர்ணமி தினம் இருக்கிற காரணத்தினால நாளை மதியம் நமக்கு அந்த தீட்சை 9 மைய தியானத்தை நம்ம எந்த மாதிரி செய்யணும், அதற்கான வழிமுறைகள், மேலும் நம்ம தீட்சையை நாளைக்கு பெற போறோம். சரி, அது நாளைக்குங்கிறத முதல்ல நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்மளோட ரெகுலர் கிளாஸ் இல்லாத நாள் இருந்தாலும் நாளைக்கு பௌர்ணமி தினமா இருக்கிறதுனால நாளைக்கு தான் திட்டமிட்டு இருக்கிறோம். நாளான்னைக்கு எப்பொழுதும் போல நம்மளுடைய அடுத்த ஒரு சப்ஜெக்ட் சிந்தனை கண்டினியூ ஆகும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இன்னும் 2 மையங்களை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா நம்ம துரியாதீதத்துல ஆகினை துரியத்துல அதை பற்றி சிந்தித்திருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்டுதலுக்காக அதை பற்றி ஒரு சிந்தனை நாம செய்துட்டு அந்த தியானம் நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறதையும் உங்க கூட பகிர்ந்துகிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கிறோம். குறிப்பாக நம்ம 5 மையங்களை பற்றி இப்ப பார்த்துட்டோம். அந்த 5 மையங்களுமே பஞ்சபூதங்களுக்கான மையங்கள். மூலாதார, சுவாதிஷ்டானம், மணிப்புரக, அநாகத, விசுத்தி. சரிங்களா? இப்ப அந்த பஞ்சபூதங்களை கடந்து இருக்கிற நிலை அப்படிங்கிறப்பதான் நமக்கு ஆகினை, துரியம், துரியாதீத நிலை, இந்த 3மே வருது. அப்போ பஞ்சபூதங்களை கடந்த நிலையில முதல்ல நாம பார்க்கிற மையம் ஆகினை, நம்முடைய புருவ மையம். அது ஆல்ரெடி நம்ம ஆரம்பத்திலிருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது முழுக்க முழுக்க 6வது அறிவுக்கான மையம். சரியானுங்களா? முழுக்க முழுக்க 6ஆம் அறிவுக்கான மையமாக அந்த மையம் இருக்கு. விழிப்புணர்வுக்கான மையம், உடல் நலத்திற்கான மையம், புலன் கட்டுப்பாட்டிற்கான மையம். அப்படி இந்த மையத்தினுடைய பெருமைகள் நிறைய இருக்கு. ஆகினை பிட்யூட்டரி கிளாண்டினுடைய இயக்கத்தை முழுமையா கட்டுப்படுத்தக்கூடிய மையம். பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிறது நம்ம ஹோல் பாடியில் இருக்கிற மற்ற எல்லா நாளமில்லா சுரப்பிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்கரம். அதுக்கு பேர் பஞ்சநேமியல் இருக்கை அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு அதுக்கு. அதாவது 5 புலன்களுக்கு மேல் இருக்கிற இருக்கை, 5 நாளமில்லா சுரப்பிகளுக்கு மேல் இருக்கிற இருக்கை, 5 சக்கரங்களுக்கு மேல் இருக்கிற இருக்கை அப்படின்னு அதற்கு பேர். அப்போ இந்த ஆக்னை தியானம் ஏன் நம்ம முன்னோர்கள் பொட்டு வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு சிலவு போறதா இருக்கட்டும், ஒரு நமாஸ் பண்றதா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு அமைப்புகள்ல அந்த ஆக்னா சக்கரத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. பர்மா பிள்ளையில கூட அதை திலர்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ ஏன் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம்னா, அது உடல்ல இருக்கிற மற்ற எல்லா நாளமில்லா சுரப்பிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டதால அது அவ்வளவு சக்தி மிக்க மையமாக செயல்படுது. சரி, ஆக்கினை அப்படிங்கிறது உடல் ரீதியா பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி கொண்ட ஒரு மையம். அப்போ உடல் நலத்துல நமக்கு இந்த நோய் அந்த நோயின்னு சொல்லி ஆக்னில நம்மால பிரிவுபடுத்த முடியாது. ஆக்னில கீழே இருக்கிற 5 மையங்கள்லயும் நம்ம என்னென்னவெல்லாம் குணமாகும்னு சொன்னோமோ அது அத்தனை விஷயங்களுமே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்முடைய ஆக்னா சக்கரத்துக்கு இருக்கு. இன்னொன்று, நம்ம மனதிற்கான வலிமை ஆக்னில மிகவும் அதிகப்படும். ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடிய இடம். மொத்த மனதிற்கு கட்டுப்பாட்டு மையம் பீனியல் சுரப்பியா இருந்தாலும் பிட்யூட்டரி கிளாண்ட்ல தான் அது ஸ்டார்ட் ஆகுது. பிட்யூட்டரி கிளாண்ட் மூளையினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை முழுமையாக தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. அப்ப அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறப்போ நம்ம மனதிற்கு ஆற்றல் அதிகரிக்கும். மன ஆற்றல் அதிகரிக்கும் போது நம்ம நினைத்ததை நடத்தக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கும். இன்னொன்னு, நம்ம மனதினுடைய அலைச்சூழல் வேகத்தை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். தியானத்துல அதை பற்றி எல்லாம் சிந்தனை செய்திருக்கிறோம். அப்போ ஒரு ஆன்மீக சாதகருடைய வெற்றி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுவா ஆன்மீகத்துல நிறைய மெசேஜ் கொடுத்தாலே அவங்க ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. வெறும் அறிவை வைத்துக்கொண்டு முழுமையா எதையும் செய்து விட முடியாது. அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அறிவை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். பட் வெறும் அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு இன்னைக்கு ஆன்மீகத்துல நம்ம உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி விட முடியாது. நல்லா பேசுறாங்க, நல்லா அது விஷயத்தை எடுத்து சொல்றாங்க அப்படிங்கிறதுனால அவங்க ஆன்மீகத்தில் உயர்ந்தவங்கன்னு சொல்ல முடியாது. சரி, அது பேச்சுக்களை இருக்கிற எல்லாருக்குமே அது சாத்தியம். நல்ல ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணலாம், எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் எடுத்து அற்புதமா விளக்கி சொல்லிடுவாங்க. அது வல்ல வெற்றி. ஆன்மீக வெற்றி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, நீங்க பேசுறதாலே உங்களுக்கு துன்பம் எல்லாம் போயிருமா? இப்ப நான் நல்லா பேசுறேன் அப்படின்னா எனக்கு உடல் நல்லா இருக்குமா, மனசு அமைதியா இருக்குமா, என்னோட குடும்பத்துல என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியுமா, உறவுகளை இணக்கமா வச்சுக்க முடியுமான்னா அப்படி வாய்ப்பு கிடையாது. அப்ப என்ன இங்க தேவை அப்படின்னா உணர்வு தான் தேவை. சரிங்களா? அந்த உணர்வு அப்படிங்கிறது நம்ம தியானத்தினுடைய ஆழ்நிலையில தான் இருக்கு. அப்போ அதனாலதான் முற்காலத்துல பெரிதான அறிவெல்லாம் மக்கள் வாங்கல. ஆனா தியானத்துல ஆழ்ந்து செல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சவங்க எல்லாம் அந்த ஞான நிலையை அடைஞ்சாங்க. அப்போ நமக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மனதினுடைய அலைச்சூழல் வேகத்தை இந்த ஓராண்டுக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு குறைச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம உடல் அளவிலையும் மனதளவிலையும் இன்னும் வாழ்வியல்ல இருக்கிற துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியும். இன்னும் நம்ம நிறைய பேருக்கு அந்த துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியல அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு பதிவு பண்ணணும். பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? பிரச்சனைகள் கண்டிப்பா வரத்தான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனைக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா? சரிதானுங்களா? இல்ல பிரச்சனையை கடந்துங்கிறது தான் ஆன்மீகம் தியானத்தினுடைய ஒரு வெற்றின்னு வச்சுக்கோங்களேன். சரி, அந்த விதத்துல நம்ம மனதினுடைய அலைச்சூழல் வேகத்தை பல மடங்கு குறைத்து அந்த ஆழ்நிலையில ஆல்பா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம், அந்த ஆழ்நிலையில நம்ம மனதை எடுத்து போகக்கூடிய ஆற்றல் எல்லா மையங்களுக்கு இருந்தாலும் ஆக்னியில ரொம்ப ஈஸியா நடக்கும். நம்ம ஃப்ரீக்வன்சி 14 இருந்து டக் டக் டக்குன்னு இறங்கி 8 வரைக்கும் வரும். சரிங்களா? இப்ப நீங்க நல்லா தவம் பண்ணி பழகுனதால ரொம்ப ஈஸியா உங்களால அந்த ஃப்ரீக்வன்சி லோ லெவலுக்கு கொண்டு வர முடியும். ஆக்னி தியானம் நல்லா செய்யும் போது இந்த கர்ம வினைகள் கழியறதுல ஆகாமிய கர்மா அப்படின்னு ஒரு கர்மா நம்ம பேசியிருக்கோம், உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அதாவது ஆன்மா, நாம அந்த ஆத்மா தான் நம்ம. அந்த ஆன்மா காமிய வயப்பட்டு இச்சை வயப்பட்டு
சரியானுங்களா? ஆசை வயப்பட்டு சில செயல்களை செய்யும். அப்ப அந்த ஆன்மா இச்சை வயப்பட்டு செய்ய விடுவிக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆகினை சக்கரத்துக்கு இருக்கு. அதனாலதான் சொல்லுவாங்க ஆகினை தவம் பண்ணா ஆகாமிய கர்மத்திலிருந்து விடுதலை. அதாவது இனிமேல் நாம தவறு செய்யாம இருக்கணும் அப்படின்னா நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் இல்லைங்களா? விழிப்புணர்வோடு இருந்தோம்னா நிச்சயமா நாம தவறு செய்ய மாட்டோம். விழிப்புணர்வு தவறும் போது நம்ம தவறு செய்வோம். இதுதான் நம்ம லைஃப்ல நடந்துட்டு இருக்கிற விஷயம். சரிங்களா? யாருமே அந்த விழிப்பு தவறும் போதுதான் ஒரு கோபமோ ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையோ நமக்கு வருது. சிலருக்கு விழிப்புணர்வோடையே அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு. அப்ப அவங்ககிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அவங்களுக்கு விழிப்புணர்வோட இருப்பாங்க, பட் அந்த பவர் இருக்காது அவங்க கிட்ட. சரிங்களா? அந்த விழிப்புணர்வை கடக்கக்கூடிய அந்த சக்தி அவங்க கிட்ட இருக்காது. விழிப்புணர்வோட இருப்பாங்க, ஆனா தவறு செய்வாங்க. தான் செய்யறது தவறுன்னு நல்லாவே தெரியும், பட் அவங்களால அதை கட்டுப்படுத்த முடியாது. என்ன காரணம்னா ஆற்றல் இல்லை. ஆமா, அந்த பாயிண்ட் தான் என்ன சொல்றதுன்னு தெரியாம. ஆற்றல் இல்லை. விழிப்புணர்வு இருக்குது, பட் அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஆற்றல் இல்லை. அப்ப விழிப்புணர்வுங்கிற அந்த நிலையும் நமக்கு வேணும். அந்த நிலையில நல்லது செய்யறதற்கான ஆற்றலும் நமக்கு வேணும்னா அதுக்கு ஆக்கினை தவம் தான் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அன்பர்களே, ஒரு ஒரு 2 நிமிடம் ஒரு கேப் எனக்கு வேணும். நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூல இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் கேப்பு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா மௌனமா இந்த வையகத்தை நினைச்சு வாழ்த்துங்க. நான் ஜாயின் பண்றேன். செல்வி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கேன் பாருங்க. சொல்லுங்கம்மா. ஐயா வையகத்தை வாழ்த்து சொன்னாரு. 2 மினிட்ஸ் பிரேக்ல வர்றாரு அவர். சரி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், 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 வாழ்க வளமுடன். உலக நல வேள்வி சொல்றதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்கம்மா. வாழ்க வையகம்,
வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். பிரசன்ன ஷர்மிலி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் 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 வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி அடுத்ததாக அம்மா. சக்தி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். கிடைக்குதாமா சத்தம்? கேக்குதுங்கம்மா, கேக்குதுங்க. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் 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 வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக இந்துமதி அம்மா. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம். வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம். வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி. அடுத்ததாக லதா அம்மா.
லதாம்மா அன்மியூட் கொடுத்துருக்கீங்கம்மா. அடுத்ததாக ஆறுமுகம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், 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 நன்றிங்க ஐயா, வாழ்க நன்றி நன்றி வணக்கம். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். அடுத்ததாக ஜி.கே. அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஐயா செல்வி அம்மாக்கு நீங்க கோர்ஸ் கொடுங்களேன். கொடுக்குறேங்கம்மா. ஓகே. இப்ப பேசுறது கிளியரா இருக்குல்லங்கம்மா? கிளியரா இருக்குங்கய்யா. ஓகே ஓகே, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இப்போ ஆக்கினை அப்படிங்கிறது நெற்றிக்கண், ஞானக்கண் என்று பல்வேறு விதமான பெயர்கள் அழைக்கப்படக்கூடிய ஒரு மையம், ஞானத்தை கொடுப்பதற்கான ஒரு மையம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் அந்த மையத்திற்கு இன்னும் பெரும் சிறப்புகளை சேர்த்திருக்காங்க. சரி, போதும். ஏன்னா இதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கிறோம் ஆல்ரெடி. ஜஸ்ட் ஒரு நினைவூட்டுதல். ஏன்னா எவ்வளவுதான் நம்ம தெரிந்திருந்தாலும் மீண்டும் ஒரு நினைவூட்டுதல் வரும்போது அந்த மையத்தின் மேல இன்னும் தியானம் பண்ணுவதற்கான ஒரு ஆர்வத்தை அதிகப்படுத்த முடியும். அதுதான் அதனோட நோக்கம். சரி, துரியம் அப்படிங்கிறது எப்படி சொல்றது? துரியம் கேட்வே ஆஃப் காட். அது ஒரே வரியில சொன்னோம்னா அதுதான் இறைநிலைக்கான நுழைவாயில். அதுதான் சரிங்களா? இந்த மனிதன் என்ன நோக்கத்திற்காக பிறப்பெடுத்தானோ அந்த நோக்கத்தை அடைவதற்கான வழி, வாசல் என்று சொல்லக்கூடியது அந்த துரிய மையம் தான். அப்ப துரிய மையத்தில் இயங்கக்கூடிய சுரப்பி பீனியல் சுரப்பி. பீனியல் சுரப்பி அப்படிங்கிறது ஹெட்மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்றோம். பிட்யூட்டரிய மாஸ்டர் கிளாண்டுன்னு சொன்னா இது ஹெட்மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்றோம். இப்ப பீனியல் சுரப்பி முழுமையா இயக்கத்துக்கு வந்துடுச்சுன்னா நம்ம உடல் மனம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். சரிதானுங்களா? நம்முடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அந்த இறைத்தன்மையை நோக்கிய ஒரு பயணமாக, பிரபஞ்சத்தோடு இணக்கமான ஒரு பயணமாக, நாம் நினைப்பதெல்லாம் பிரபஞ்சத்துல நடப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக, பிரபஞ்சத்துல என்ன நடக்குமோ அதையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக, இயற்கையோடு இணைந்து நாம் பயணிக்கக்கூடிய ஒரு இடமாக என்று பல்வேறு சக்திகள் துரியத்தில் இருக்கு. நம்முடைய கர்ம வினைகள்ல பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்லுவோம். முன்னோர்கள் செய்த வினை வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயல் பதிவு அனைத்தும் உண்டுன்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இப்ப நாம இந்த ஜென்மால, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஜென்மால 3 வயசுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் செய்த கர்ம வினைகள் எல்லாம் நம்ம இந்த மூளையில பதிஞ்சிருக்கும். இப்ப நம்ம இருக்கிற இந்த உடலுக்குள்ள இருக்கிற மூளையில பதிஞ்சிருக்கும். அந்த கர்ம வினைகளை தான் பிராரப்த கர்ம வினைகள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த பிராரப்த கர்ம வினையிலிருந்து நம்ம விடுபடணும். ஏன்னா இந்த ஜென்மால செய்த கர்மாவை நம்ம போக்கணும். அப்போ அதற்கான தவம் தான் துரிய தவம். அப்ப மூளை செல்களுடைய இயக்கத்தை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி அங்க இருக்கிற பதிவுகளை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இந்த துரிய தவத்திற்கு உண்டு.
அதனாலதான் நீங்க யாரை வாழ்த்தினாலும் எந்த சங்கல்பம் சொன்னாலும் குறிப்பாக அகத்தாய்வு பயிற்சிகளை நீங்க முழு மகரி தற்சோதனை பண்ணணும்னா கூட துரியம் அதற்கு அடுத்த மையம் அநாகதமா இருந்தாலும் துரியம் காமனா அதற்கான விஷயம். ஏன்னா துரியம் உயிருக்கான மையம். உங்க எல்லாருக்குமே தெரியும், துரியம் உயிருக்கான மையம், ஆக்னை மனதிற்கான மையம். அப்ப அந்த உயிர் மையத்துல நம்ம தியானம் செய்து ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னா அது நேரடியாக உயிரிலே பதிவு செய்யப்படும். அப்ப அந்த உயிர் தான் அந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிறதுனால பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற அந்த உயிராற்றலோடு அந்த சக்தி கனெக்ட் ஆகும். சரி, அந்த விதத்துல பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள்ள பெருக்குவதற்கான மையம். ஏன்னா அந்த பீனியல் சுரப்பியினுடைய உள் தோற்றம் எப்படி இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா 12 கூம்பு வடிவத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது 12 ராசி மண்டலங்களே இதை வைத்துதான் நம்ம முன்னோர்கள் பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 12 ராசி மண்டலங்கள் மொத்தமா சேர்ந்ததுதான் பிரபஞ்சம்னு சொல்றோம். நான் முதல்லயே சொல்லியிருக்கேன், ஆரஞ்சு பழத்துல எப்படி 11 சொலை இருக்கோ, 11 சொலை நீங்க மொத்தமா சேர்த்துனா எப்படி ஒரு முழு ஆரஞ்சு பழம்னு சொல்றீங்களோ, ஒரு 12 சொலை இருக்கிறத வச்சுக்கோங்க. அதுதான் பிரபஞ்சம்னா இந்த ஒவ்வொரு சொலையும் ஒவ்வொரு ராசி மண்டலம்னு வச்சுக்கோங்களேன். மொத்த பிரபஞ்சத்துல 12 ராசி மண்டலமும் சேர்ந்தா பிரபஞ்சம். இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஹோல் யூனிவர்ஸையே 12 ராசி மண்டலத்துக்குள்ள நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த ஹோல் யூனிவர்ஸா இருக்கிற அந்த 12 ராசி மண்டலங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றலை நம்ம முழுமையா பெறுவதற்கான சக்தி இந்த பீனியல் சுரப்பில் இருக்கு. இதில் நம்ம ஆழ்ந்து தியானிக்க அந்த நிலையெல்லாம் பெற முடியும். நாம் இப்பிறவில செய்த பிராரப்த கர்ம வினைகளை அழித்து விட முடியும். இன்னும் நாம செய்த வினைகள் எல்லாம் செயல்கள் எல்லாம் இந்த மூளையில பதிஞ்சிருக்குன்னு சொல்றோம்ல. அதாவது கோபப்படுறதா இருக்கட்டும், ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள்ல மாட்டிக்கிறதா இருக்கட்டும், அவங்களால அதுல இருந்து விடுபட முடியறது இல்லை இல்லையா? அப்ப ஏன் விடுபட முடியறது இல்லைன்னா அந்த மூளையில அது ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருச்சு. ஒரு முறை கோபப்பட்டா மூளையில ஒரு பதிவு உருவாகுது. அப்ப மீண்டும் 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 கோபப்படும் போது மீண்டும் மீண்டும் அந்த பதிவு ஸ்ட்ராங் ஆயிருது இல்லையா? அப்ப அந்த ஸ்ட்ராங்கை நம்ம மாற்றி அமைக்கணும்னா அது மூளை செல்களுக்குள்ள போய் வேலை செய்யணும். அப்படி இந்த உயிர் ஆற்றல், நீங்க மகரிஷி அவங்க சொல்லுவாங்க துரிய தியானத்திற்கான ஒரு பாடல்ல, உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயமாம் உயிரின் வளமாம் சுற்று ஆகும். இந்த உயிராற்றல் உங்க மூளை செல்களுக்குள்ள வளச்சுழலாக சுழன்று ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும். அச்சமயம் அறிவினுக்கோர் வியப்பு காணும். அது எப்படி இருக்குமாமா? நமக்கு ஒரு மிகப்பெரிய வியப்பாக இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்நிலையில் நிலைத்திருக்க பழகிவிட்டால், அந்த துரியத்திலேயே நம்ம நிலைத்து நிற்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்குமிடம் கண்டுகொள்வாய். இதுதான் அற்புதமான விஷயம். இந்த இச்சையெல்லாம் எங்கிருந்து தோன்றுதுன்னா மனதிலிருந்து தோன்றுது. மனம் எங்கிருந்து தோன்றுதுன்னா உயிர்ல இருந்து தோன்றுது. அந்த உயிர் தான் ஆன்மான்னு சொல்றோம். அப்ப ஒரு இச்சை எங்கிருந்து பிறக்குதுன்னு தெரியணும்ல நமக்கு, சரியா? அப்பதான் அந்த இச்சையை நம்மளால சரியா இச்சைன்னா ஆசை சரியா ஹேண்டில் பண்ண முடியும். இந்த துரியதமம் நல்லா பண்ணிட்டே வந்தா அங்கேயே நிலைத்திருக்க பழகி விட்டால், இதுதான் ரொம்ப முக்கியம். அங்க எப்பாச்சும் ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தவம் பண்ணோம்னா ஒண்ணும் வராது. இச்சையெல்லாம் பிறக்குமிடம் கண்டு கொள்ளணும்னா அந்நிலையில் நிலைத்திருக்க பழகணும். இதுல இச்சை பிறக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறது மட்டுமில்ல, நச்சுவிலை இச்சைகளை அகற்றிவிட்டு நலமீயும் எண்ணமே மீதம் கொள்வாய் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. நச்சுவிலைனா தீமையை கொடுக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் அகற்றுவதற்கான வலிமை நம்ம கிட்ட வந்துடும், அகற்றிடுவோம். அதனாலதான் இந்த தவம் பண்றவங்க கெட்ட விஷயங்களை சர்வ சாதாரணமா விடுவாங்க. மற்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும், அவங்களால ரொம்ப சர்வ சாதாரணமா அதை விட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட அந்த மனதினுடைய ஆற்றல் அபரிமிதமா பெருகும். அதே போல ஃப்ரீக்வன்சில பாத்தீங்கன்னா 8 முதல் 13 வரைக்கும் இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம் ஆகினில.
ஆனா துரியத்துலதான் வந்து அது வந்து ஸ்டேபிள் ஆகும். 8ல இருந்து 13க்கு வந்து அது ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னா அது துரியத்துலதான் நடக்கும். மனமெனும் புதினம் அது ஜீவகாந்த அலைதான்ங்கிற பாட்டெல்லாம் மதுரை சொல்லுவாங்க. மனம் அது ஆக்கினை துரியம் இவற்றில் மலைப்பின்றி 8 முதல் 13 வரையாம். ஆக்கினை துரியத்துல 8ல இருந்து 13 வரைக்கும், 13ல இருந்து 8 வரைக்கும் சர்வசாதாரணமா இறங்கும். அதுல துரியத்துல ஸ்டேபிளா நிக்கும். அதுக்கு பேரு நிலைப்பேற்று தவம்னு பேர். துரிய தவத்துக்கு இன்னொரு பேர் வந்து நிலைப்பேற்று தவம். அந்த இடத்துல மனம் உயிரோடு ஒன்றி உயிராகவே மாறி, இந்த 2 வார்த்தையும் நீங்க புரியணும். ஆகினில என்ன நடக்குதுன்னா, அந்த உயிராற்றல இருந்து வெளிப்பட்ட அந்த மனம் தன் மூலமான உயிரை கவனிக்கிறது ஆகினையில. சரிங்களா? ஆகினையில என்ன பண்றோம், நம்ம உயிராற்றலை கவனிக்கிறோம், உயிரோட சுழற்சி கவனிக்கிறோம். துரியத்துல அப்படி அல்ல. துரியத்துல அந்த கவனிச்சுட்டு இருக்கிற மனம் தன் மூலமான உயிரோடு மெர்ஜ் ஆகுது. சரிதானுங்களா? பார்க்கறதுக்கும் அது கூட ஒன்றி கலக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப உயிரோடு உயிராக நாம் மாற்றம் பெற்றிருக்கக்கூடிய நிலை வந்து துரியம். அப்போ அந்த இடத்துல நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்டேபிள், லயமாயி நிற்கும், ஒரே ஸ்டாண்டர்டா நிக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம். அதற்கு அடுத்தது பிரபஞ்ச காலத்துல வந்து அது தீட்டா வேவாகவும், சிவகாலத்துல அது டெல்டா வேவாகவும் இருக்குங்கிறத அந்த கவியில மகிழ்ச்சி தெளிவுபடுத்தியிருப்பாங்க. அது போல நம்ம இந்த துரியம், இப்ப துரியத்துல நல்லா தியானம் பண்றவங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னா, அந்த ஆற்றல் வந்து மேல் நோக்கி செல்வதற்கு ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு வழி ப்ராப்பரா வந்து கொடுக்கணும். அப்படி வழி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது துரியாதீத நிலைக்கு தானாக பயணிச்சிடும். சரிதானுங்களா? அப்ப அந்த துரியம் நம்ம ஆழ்ந்து தியானம் பண்ணும்போது பிரபஞ்ச ஆற்றல் நம்மளுக்குள்ள பெருகுது, மனதனோட அலைச்சுழல் வேகம் இன்னும் குறையுது, மனதனுடைய விரியக்கூடிய தன்மை அதிகரிக்குது, மூளையினுடைய செயல்படக்கூடிய தன்மை 5% தான் சொல்றாங்க இல்லையா? நம்ம மூளையினுடைய செயல்பாடு அது 40% அளவுக்கு உயர்த்த முடியுங்கிறத சொல்றாங்க. மிகப்பெரிய ஞானிகள், சயின்டிஸ்ட் இவங்களுக்கே வந்து அது ஒரு 10% 5% தான் இயக்கத்துல இருக்குது. 40% எல்லாம் மூளை இயங்குச்சுன்னா மொத்த பிரபஞ்சத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுவோம். அவ்வளவு பவர் நம்ம கிட்டயே இருக்கு. ஆனா நம்ம அதை கரெக்டா என்ன பண்றது இல்லைங்க, யூட்டிலைஸ் பண்றது இல்லை. நம்ம லைஃப்ல நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காதுக்கு என்ன காரணம்னா, நம்ம மூளையோட ஆற்றலை பயன்படுத்தவே இல்லை. இப்ப மூளையோட ஆற்றலை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றி பெற முடியும். நல்லா மனதில் ஆழமா பதிய வைத்துக் கொள்ளணும். சரி, அப்போ அந்த துரிய நிலையில நம்ம தியானம் பண்ணி அதற்கப்புறம் துரியாதீத நிலைக்கு நம்ம செல்றோம். அப்படியே அங்கிருந்து உயிராற்றலை மேல எடுத்துட்டு போறோம், துவாதசாங்கம். அங்கிருந்து மேல போய் சந்திரனுடைய ஆற்றலை பெறுகிறோம். சந்திரன் மனதிற்கான முழுமையான சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், கோள் இல்லையா? அப்ப அதுல அதனுடைய ஆற்றலை பெற்று சூரியனுடைய ஆற்றலை நம்ம முழுமையா பெறுறோம், உயிர்காரகன் சொல்றோம். அதற்கு அடுத்தது அங்கிருந்து விரிந்து பிரபஞ்சம் முழுக்க விரிந்து நிற்கிறோம், சக்தி களம். இன்னும் விரிந்து எல்லையற்ற தூய பெருவெளியோடு இணைந்து நிற்கிறோம், இது சிவகலம்னு சொல்றோம். சேம் துரியாதீத தவமே தான். சரிங்களா? ஆக்னில இருந்து தொடங்கிட்டா சேம் துரியாதீத தவமே தான். அது உங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்கு. இன்னும் அந்த 9 மையம் செய்யும் போது இன்னும் நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க வந்து அனுபவிப்பீங்க. சரிங்க? நல்ல உயர்வுகள், உடல் நலத்துல உயர்வு கிடைக்கும். நம்ம நினைத்த காரியங்கள் நடப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இதுல நிகழும். குறிப்பாக பொருளாதார சிக்கல்கள்ல இருந்து விடுபடுவீங்க. மறுபடியும் நான் சொல்றேன், பொருளாதாரம் நிறைய வரும்னு நான் இந்த இடத்துல சொல்லல, வார்த்தையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பொருளாதார சிக்கல்களிலிருந்து நீங்க விடுபடுவீங்க. அதாவது பொருள் பற்றிய புரிதல் உங்களுக்கு ஆழமாக வந்துடும். சரிங்களா? பொருளால உங்களுக்கு துன்பம் வராது. அப்ப அதைய தேவைக்கு ஏற்ப அந்த பொருளை பெருக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான பொருள் கிடைச்சா சரியா நடக்குமோ இயற்கை அந்த மாதிரியான பொருளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்.
சிலருக்கு வந்து பொருள் நிறைய இருந்தா சந்தோஷம்னு நினைக்கிறோம். அதுதான் இப்ப இங்க பிரச்சனையே இல்லையா? பொருள் நிறைய இருந்தா சந்தோஷம் இல்லை, சரிங்களா? பொருள் அளவா தேவைக்கு நிறைவா இருக்கிறது தான் சந்தோஷம். அப்ப அதற்கான ஏற்பாட இந்த தியானம் வந்து உங்க லைஃப்ல உங்களுக்கு பண்ணும். அதனாலதான் வள்ளுவர் சொன்னாங்க, வேண்டிய வேண்டியாங்க இதழால் செய் தவம் மீண்டு முயலப்படும். சரி, அந்த விதத்துல இந்த தியானம் ஒரு முழுமையான தியானம். நாளைக்கு மிக உயர்ந்த ஒரு பௌர்ணமி தினம். சித்ரா பௌர்ணமின்னா சும்மா கிடையாது. 12 மாத பௌர்ணமிகள்ல ஒரு 3 மாத பௌர்ணமிக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. அதுல சித்திரை பௌர்ணமிக்கு வந்து மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, கர்ம வினைகளை கழிக்கிறதுல இந்த பௌர்ணமிக்கு ஈக்குவலா வேற எந்த பௌர்ணமியும் செயல்படாது, சரிங்களா? அப்ப அந்த அளவுக்கு ஒரு சக்தி மிக்க நாள் வந்து நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே மௌனம் இருங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே விரதம் இருங்க. இன்னைக்கு ஈவினிங் நம்ம நினைத்ததை நடத்தக்கூடிய ரகசியத்துல அதை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க இன்னைக்கு ஈவினிங் சொற்பொழிவுல முழுமையா இணைந்து சொன்னீங்கன்னா அந்த சித்ரா பௌர்ணமியோட சிறப்பு என்னங்கிறத நம்ம சிந்திக்கலாம், சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. அனைவரையும் வாழ்த்து நிறைவு செய்யறோம். நாளைக்கு 12 மணிக்கே வந்து நான் சில விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நேரடியாக தீட்சைக்கு போயிடுவோம். அதனால அன்பர்கள் வந்து முழுமையா நேரத்திலேயே இணையறதுக்கு முயற்சி பண்ணுங்க, சரிதானா? ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சம் 15 நிமிஷம் இதை பற்றி ஏதாவது ஒரு சிறு சிந்தனை கொடுத்துட்டு அதற்கப்புறம் நம்ம வந்து தீட்சைக்கு போயிடுவோம். எனக்கு தீட்சை கிட்டத்தட்ட மொத்தமா ஒரு 1 மணி நேரம் டைம் வந்து கண்டிப்பா தேவைப்படும். அதனால நீங்க அதுக்கு சரியா திட்டமிட்டுட்டு கொஞ்சம் நேரத்துல வந்துடுங்க, சரிங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. எல்லாரையும் வாழ்த்து நிறைவு செய்வோம். எல்லாரும் தியான நிலைக்கு வந்துருங்க. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஒரே நிமிடம், ஒரு 2 அறிவிப்புகள் மட்டும் உங்களுக்கு சொல்லணும். ரெகுலரா சொல்லிட்டு இருக்கிறது தான். ஒன்று, மே மாதம் 2ஆம் தேதி நாம தொடங்கக்கூடிய புதிய ஆனந்த யோக பயிற்சி மிக முக்கியமான விஷயம். அதுல வந்து எப்படி சொல்றது, நீங்க எந்த இடத்துலையும் சிரமப்படாம புரிதலோட உங்களால எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணுங்கன்னு நான் சொல்றேன், சரிதானுங்களா? மறுபடியும் சொல்றேன், புரிதல் இருந்ததுன்னா சிரமம் இல்லை, புரிதல் இல்லைன்னா சிரமம் இருக்கும். நீங்க இப்ப போய் சொல்ற விஷயம் வந்து அவங்களுடைய ஆன்மாவினுடைய ஒரு மாற்றத்திற்கான ஒரு விஷயமா இருக்கிறதால, நம்ம கர்ம வினையும் பல மடங்கு அது போக்கக்கூடிய செயலா இருக்கிறதால அது சில துன்பங்களை கூட நமக்கு கொடுக்கும். ஆனா அது பக்குவம் இருக்கிற நாம வந்து அது நல்லதா எடுத்துக்கலாம். துன்பப்படுவோம் பாக்கியவான்னு சொன்ன மாதிரி நம்ம கர்ம வினைகளை கழிப்பதற்கான விஷயமாக நாம எடுத்துக்கொண்டோம்னா அது உண்மையாலுமே நம்மளுக்கு நல்லதுதான். சரி, அந்த விதத்துல இன்னொரு 10 நாள் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட கர்மாவை கழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கழிச்சுக்கலாம், சரிங்களா? ரைட்டு. எவ்வளவு பேருக்கு அனுப்ப முடியுமோ அனுப்புங்க, பார்க்கலாம் எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணாங்கன்னு பார்ப்போம். இண்டிவிஜுவலா கூட எல்லாருக்குமே அனுப்புங்க, அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசுங்க, ஜாயின் பண்றதுக்கு சொல்லுங்க. விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணட்டும், இல்லாட்டி ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், சிம்பிளா விட்டுடலாம். சரி, 2வது மே 24 நம்ம ஒரு பட்டறை வகுப்பு ஸ்டார்ட் பண்றோன்னு போட்டிருக்கோம். இப்பவே நிறைய பேர் புக் பண்ணியிருக்கிறாங்க. அதுல என்னன்னா, இந்த கோர்ஸ் மாதிரி எவ்வளவு பேர் வேணாலும் ஜாயின் பண்ண முடியாது. அதிகபட்சம் 100 பேர் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும், சரிதானுங்களா? அது உங்களுக்கு இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். அதற்கான விளக்க வீடியோ வந்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அந்த மே மாதம் நாம ஒரு ஆன்மீக பயிற்சி பட்டறை வகுப்பு தொடங்க இருக்கிறோம். அந்த ஆன்மீக பயிற்சி பட்டறை வகுப்பு வந்து 1 வருட பயிற்சி பட்டறை வகுப்பு 1 இயர் நடக்கும். அந்த 1 இயருக்கு வருஷத்துல மாசத்துல 4வது வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் நீங்க நேரடியா வந்து அந்த பயிற்சி அட்டன் பண்ணணும்.
ஆன்லைன்ல இருக்காது. வெளிநாடுகள்ல ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். பட் மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்க டைரக்டா வரணும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நீங்க ஜூம்ல அட்டன் பண்ணி உங்களுக்குள்ள நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க. பட் நேரடி வகுப்பு அது மாதிரி பல மடங்கு மாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்தும். அதனால அந்த ஆன்மீக பற்றை வகுப்பு 1 வருட பயிற்சி வகுப்பு மாசத்துல 4வது வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள், மொத்தம் 12 மாதம் 36 நாள். அதுக்கு மொத்த கட்டணம் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு வருஷத்திற்கு மொத்தமா சேர்த்து நான் சொல்றேன், சரிங்களா? மாசத்துக்கு ஒரு 1,500 ரூபாய் வரும், அதுதான் கணக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 6,000 பே பண்ணி நம்ம வந்து முன்பதிவு பண்ணிக்கணும். அதற்கு அப்புறம் மாசம் நீங்க வர்றப்ப 1000 ரூபாய் கொடுத்து நீங்க அந்த வகுப்புல இணைந்து கொள்ளலாம். அதனால அதுக்கு இமீடியட்டா புக் பண்ண அன்பர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிற காரணத்தினால அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சு ஜாயின் பண்ண முடியாத சூழல் வந்துடக்கூடாது, சரிங்களா? அது குறிப்பா நீங்க இந்த பேட்ச்ல இருக்கிறவங்க, ஆசிரியர் பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் மெயினா நம்ம சொல்றோம். அதனால இந்த வாய்ப்பை நீங்க வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க, சரியானுங்களா? 100 பேருக்கு மேல போயிடுச்சுன்னா நம்ம அடுத்த ஆண்டு தான் இதற்கான வாய்ப்பு கிடைக்கும், சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அதற்கான வீடியோ உங்களுக்கு வரும், பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க, வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க இமிடியேட்டா அதை புக் பண்ணுங்க, சரிங்களா? நன்றி. இந்த செய்தி வந்து மற்ற பொது நபர்களுக்கு கொடுக்க வேண்டாம். இந்த ஆன்மீக பயிற்சி பற்றை வகுப்பு நமக்கானது. இதில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 1,500 பேர் இருக்காங்க அந்த அன்பர்கள். அவங்களுக்கான ஒரு பயிற்சியை இதை நம்ம வைத்துக் கொள்வோம். புதிய நபர்களுக்கு இதை பற்றி செய்தி சொல்ல வேண்டாம். புதிய நபர்களுக்கு மே 2ஆம் தேதி பயிற்சி மட்டும் சொல்லுங்க. ஓகே, நன்றி, அனைவருக்கும் நன்றி. அம்மா நீங்க கண்டினியூ.